அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா காகத்தை பற்றி தாங்க. காகத்தை வைத்து நமது முன்னோர்கள் சில அறிகுறிகளாகவும் நமக்கு எச்சரிக்கையாகவும் சொல்லுவாங்க. அது என்னென்னு தெரியணுமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் காகத்தினுடைய அனுபவத்தை பெற்றிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுவே முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான ஏதேனும் சந்தேகம் இருக்குதா, இல்லைன்னா புதிதாக ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான துல்லியமான கணிப்பு இந்த ஜோதிட நிலையத்தின் மூலம் உங்களுக்கு அளிக்கப்படுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கம்னாவே மனிதர்களுக்கான ஒரு தியானம் தாங்க சொல்லுவாங்க. ஞானிகளும் சித்தர்களும் சொல்லுவாங்க, தூக்கத்தில் கனவுகள் ஏதும் ஏற்படாத தூக்கமே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பலருக்கு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இல்லைன்னா வாரத்தில் இல்லைன்னா மாதத்தில் சில தினங்களில் கனவுகள் ஏற்படுவதை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி தூக்கத்தில் பலவிதமான பொருட்களை காண்பவங்களுக்கு அதற்கேற்ப பலன்கள் இருப்பதாகவும் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. அத்தகைய கனவுல நீங்கள் காகம் பறவையை கண்டிங்கன்னா ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நமது மத புராணங்களுமே காக்கை பறவையை நவகிரகங்களுடைய நீதி பகவானும் ஆயுள்காரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக குறிப்பிட்டிருக்காங்க. மறைந்த நமது முன்னோர்களுடைய காகங்கள் வடிவம் எடுத்து பார்த்திங்கன்னா தினந்தோறுமே நாம் காகங்களுக்கு வைக்கின்ற உணவை சாப்பிட்டு நம்மை ஆசிர்வதிப்பதாகவும் சொல்வோங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா கனவுல காகம் பறவை கண்டால் ஒரு விதமான பயமுமே பல சந்தேகங்களும் மனதில் ஏற்படுங்க. சாஸ்திர அறிஞர்கள் கூறும்போது நாம் உறங்கும் போது ஏற்படுகின்ற கனவுல காகப்பறவை கூட்டமாக அமர்ந்திருப்பது போல இல்லைன்னா கூட்டமாக பறவை நமது தலைக்கு மேலே பறப்பது போல கனவு கண்டாலும் நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சில காலங்களிலேயே மிகுதியான அதிர்ஷ்டமுமே யோகம் ஏற்படுவதை குறைக்க ஒரு கனவு அறிகுறினே எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒற்றை காக்கை இல்லைன்னா ஒற்றை காக்கை பறவையை நம்மை நோக்கி பறந்து வருவது போலோ இல்லைன்னா ஒற்றை காகம் நம்ம அலைகள் கொத்துவது போல கனவுல கண்டோம்னா கனவு கண்ட நபருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சனி கிரக பாதிப்புகள் இன்னும் முழுமையாக தீரவில்லைன்னு சொல்வதாக இருக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒற்றை காக்கை கனவுல வருவது அந்த நபருக்கு கந்திஷ்டி அதிகம் இருப்பதை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாகவுமே எதிரிகள் அவருக்கு செய்கின்ற செய்வினை மந்திரங்களாக பார்த்தீங்கன்னா ஏவல் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பற்றிய சூட்சும எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. காகங்கள் ஒரு தொல்லை தரக்கூடிய பறவைகளாக கருதப்பட்டாலுமே மாந்திரிக ஏவல்கள்னு தீய சக்திகளை ஒழிக்கும் ஆற்றலும் காகப்பறவைகளுக்கு இருக்குதுங்க. உங்கள் தூக்கத்தில் ஏற்படக்கூடிய கனவுகளை ஒற்றை காகத்தை கண்டிங்கன்னா அதற்கு மறுநாள் காலையிலேயே குளித்துடுங்க. காகங்களுக்கு உணவிடுவது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா தினமுமே காகங்களுக்கு உணவிட்டு வருவதன் மூலமே செய்வினை கந்திஷ்டினே துஷ்ட சக்திகள் பாதிப்புகள் ஏற்கப்படாதுன்னு சொல்லப்படுதுங்க. கனவுல நம்ம காகத்தை பார்த்தா என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏற்படும்னு கனவு சாஸ்திரங்களில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இரவு பார்த்தீங்கன்னா காகம் பார்ப்பது ஒரு பொதுவானதாக இருந்தாலுமே கனவுல வரக்கூடிய விஷயங்களுமே வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை பல அறிகுறிகள் மூலம் நமக்கு எடுத்து கூறுதுங்க. ஒரு கனவுல என்ன நடக்குது பற்றிய விவரங்கள் கனவு அறிவியலில் விளக்கியிருக்காங்களா. நம்மள பெரும்பாலோர் பார்த்தீங்கன்னா காகங்களை ஒரு முறையாவது கனவுல பார்த்துருப்போம். ஆனால் உங்கள் கனவுல காகம் கண்டால் என்ன நடக்கும், காகம் காணப்பட்டா என்ன வகையான நிகழ்வுகளை குறிக்குதுன்னு இப்போது நாம் தெரிஞ்சுக்கலாங்க. காகம் கனவுல தென்பட்டுச்சுன்னா எப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் ஏற்படுன்னு கனவு சாஸ்திரங்களில் தெளிவாக சொல்லியிருக்காங்களாம். அது தெரிஞ்சுக்கலாங்க. பலருக்குமே பார்த்தீங்கன்னா காகங்களுக்கு பயம் இருக்குங்க. காகம் யமதர்மராஜான்னு சொல்லுவாங்க. உங்கள் கனவில் காகங்கள் பயங்கரமான சத்தம் எழுப்புவதை கண்டிங்கன்னா அது வீட்டில் ஏதேனும் அசம்பாவிதம் நடப்பதற்கான அறிகுறியாக எடுத்துக்கோங்க. எதிர்பாராத விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் கனவு அறிவியலில் சொல்லியிருக்காங்க. கனவுல நீங்கள் காகம் அமர்ந்திருப்பது போல பார்த்தீங்கன்னா அது கெட்ட அறிகுறி தாங்க. இப்படி பார்த்தால் ஏதோ நடக்கக்கூடாது நடக்க இருக்குதுன்னு அர்த்தங்க. இது காகம் தலையில் தட்டினால் ஆபத்தா, உடனடியாக செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரியுமாங்க?
சனி பகவானுடைய வாகனமாக தாங்க காகம் இருக்குது. யமலோகத்தில் பார்த்தீங்கன்னா வாயில்ல இரு பக்கங்களுமே காகம் இருப்பதாகவும் சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. பித்திருக்களுடைய வடிவமாகவும் காக்கையை நம்ம பார்க்குறோம். சிலர் வீதியில் நடந்து செல்லும் பொழுது காகம் தலையில் தட்டி செஞ்சிச்சுன்னா என்ன நடக்க போதோ என்ற மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. கவலை வேண்டாங்க, இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வீதியில் செல்லும்போது காகம் தலையில் தட்டி செல்லுங்க. அப்படி காகம் தலையில் தட்டினுச்சுன்னா நமது உடம்பில் பட்டா சனியினுடைய ஆதிக்கம் வந்துவிட்டதுன்னு பொருளுங்க. மேலும் நீங்கள் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும்னு நம்முடைய முன்னோர்கள் காகம் ரூபத்தில் நமக்கு எச்சரிக்கிறாங்க. அதற்கு தகுந்த பரிகாரத்தை செய்யணுங்க. சனீஸ்வரரை சன்னதியில் செய்ய வேண்டுங்க. உடல் முழுவதும் நனைந்த நீராடி முடித்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முழு பயபக்தியோடு தாங்க ஆலயத்துக்கு சென்று இயல் தீபம் ஏற்றி முறைப்படி பரிகாரம் செய்தாலே வாகனத்தான் இரக்கம் காட்டுவா. காகத்திற்கு அன்னமிடுவது நல்லதுங்க. இனி காகம் தலையில் தட்டி விட்டுச்சுன்னா ஏதாவது பேராபத்து ஏற்படுமோ என்ற மனக்குழப்பத்தில் நீங்கள் உங்களுக்கான பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ளாதீங்க. நம்முடைய மறைந்த முன்னோர்கள் ரூபத்தில் தாங்க இருக்கக்கூடிய காகமே என்றுமே நமக்கு தீங்கு விளைவிக்காது. கனவுல பறக்கக்கூடிய காகம் கூட வரக்கூடாதுன்னு கனவு அறிவியலில் கனவில் காகம் பறப்பது நல்லதல்லன்னு குறிப்பிட்டிருக்காங்க. உங்கள் கனவில் பறக்கும் காகத்தை நீங்கள் கண்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்கன்னு அர்த்தங்க. இது பல பிரச்சனைகளை குறிப்பாக குறிப்பிடுதுங்க. நேரம் மற்றும் பணம் இரண்டும் வீணடிக்கப்படுவதாக சொல்லுங்க. கனவுல காக்கையை பிடித்திருப்பது போல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல அறிகுறி தாங்க. இப்படி காகம் தோன்றிச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் தேவைகள் பூர்த்தியாகுங்க. வீட்டில் சாதகமான சூழல் நிலவுன்னு சொல்லப்படுது. காகங்கள் பார்த்தீங்கன்னா கனவுல தொடர்ந்து தென்பட்டுச்சுன்னா பித்ரு கடவுள்கள் தொடர்பான கர்மாக்கள் நீங்கியதாகவுமே வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு விலகு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லதா இல்லைன்னா கெட்டதை குறிப்பதாக சொல்வோம். அதே போல தாங்க காகம் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அது வாழ்க்கையில் கலவையான விளைவுகளை ஏற்படுத்தணும் சாஸ்திரங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. காகத்தை பார்த்தீங்கன்னா நம் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பும் பல விஷயங்களை வேதத்தில் இருக்குதுங்க. இரவில் ஏன் நகங்களை வெட்டக்கூடாதுன்னு, மாலையில் வீட்டை சுத்தம் செய்ய மறுப்பது ஏன், சந்திர கிரகணத்தின் போது ஏன் சாப்பிடக்கூடாது, தரையில் அமர்ந்து உணவு உண்ண மறுப்பது ஏன், ஒரு பூனை குறுக்கே வந்தால் என்ன நடக்கும். நீங்கள் அனைவருமே வீட்டில் பெரியவங்களிடம் கேட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்க. பயணத்தின் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிற்கு காகத்திற்கு ஒரு உரத்தாடல் உங்கள் பயணம் வெற்றிகரமாக இருக்கும் என அர்த்தங்க. உண்மையிலே இது உங்கள் வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த அறிகுறி ஒரு நல்ல அறிகுறி தாங்க. ஒருவேளை நேர்காணலுக்கு இல்லைன்னா வேறு ஏதேனும் சுப காரியங்களுக்கு நீங்கள் போகும்போது வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகம் பறப்பது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்கின்ற வேலையில் வெற்றி பெறுவீங்க. காலையில் உங்கள் வீட்டில் காகம் பார்த்தீங்கன்னா வடக்கு இல்லைன்னா கிழக்கு நோக்கி பறந்துச்சுன்னா உங்கள் வீட்டிற்கு விருந்தினர் வருவதற்கான அறிகுறிங்க. நெருங்கிய நண்பர் சந்திக்கலாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறி தாங்க. காகம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கூடி சத்தமாக கத்தினாலோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. உண்மையிலே இந்த காகங்கள் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை குறிக்குதுங்க. உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி இல்லைன்னா ஆபத்து வரப்போவதற்கான ஒரு எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தா அது பயங்கரமான அறிகுறிங்க. இது உங்கள் முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாக சொல்லப்படுதுங்க. காகம் பார்த்தீங்கன்னா பித்திருக்களுடைய வடிவமாகவே நாம் பார்க்குறோம். வீட்டில் காக்கை ரொட்டி இல்லைன்னா வேறு ஏதேனும் உணவுப் பொருளை பார்த்து சாப்பிட்டா உங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், ஒரு பெரிய வேலையில் வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்க. உண்மையிலேயே காகம் ரொட்டி சாப்பிடுவது உங்கள் முன்னோர்களுக்கு உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அறிகுறிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற அனுபவங்கள் உங்களிடம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.